உலகிலேயே ரொம்ப நீண்ட காலமாக வந்து ஒரு பெட்லேயே இருந்த கோமா பேஷண்ட்டாக இருந்த ஒருத்தரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுவும் சாதாரணமாக இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 42 வருடம் அவங்க வந்து கோமாலே இருந்திருக்காங்க. அதுவும் ஒரே பெட்டில், ஒரே ஹாஸ்பிட்டல் பெட்டில். இது காரணங்கள் வந்து ஒரு முக்கியமான, அதாவது ஒரு ஒரு பகைன்னு சொல்லலாம். அந்த ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையே வந்து புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது யாருக்கும் வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருந்த ஒரு ஒரு உயிர். அந்த உயிர் வந்து பிற்காலத்தில் இன்னைக்கு வந்து ஒரு பல நாடுகளுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வை வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த விழிப்புணர்வு, அந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்க இது போன்ற நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு விடிவு விடிவு கிடைச்சதாக தான் அது வந்து சொல்லப்படுது. அப்படிப்பட்ட கதை, அப்படிப்பட்டவங்க தான் அப்படிப்பட்டவங்க தான் வந்து அருணா அருணா ஷென்பக். இவங்கள பற்றி பார்ப்போம். கர்நாடகாவை சேர்ந்த ஹல்திபூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் 1948 பிறந்தவங்க தான் இந்த அருணா ஷென்பக். இவங்க தன்னோட ஒரு ஆறு சகோதரர்களுக்கும் 3 சகோதரிக்கும் நடுவில் இரண்டாவது இளைய இரண்டாவது இளைய சகோதரியாக பிறந்தவங்க தான் இந்த அருணா ஷென்பக். இவங்க வந்து அவங்க கிராமத்திலேயே வந்து 12வது படித்த ஒரு பெண்ணுனா இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அந்த கிராமத்துலேயும் படித்தவங்க, அதிகமாக படித்தவங்க அப்படின்னு இவங்க தான் சொல்லலாம். அவங்க வீட்டில், அதாவது அந்த கிராமத்துலேயும் வந்து ஒரு எவ்வளோ ஒரு ஒரு சின்ன ஊர் அப்படின்னா, மொத்தமே ஒரு 10,000 மக்கள் தான் அந்த கிராமத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அந்த 12வது படிப்பை முடித்ததும் அவங்களுடைய ஒரு சகோதரியான சாந்தா அவங்க வந்து மும்பைக்கு வந்து குடி போகிறாங்க அவங்க கணவரோட. அந்த சமயம் அந்த அவ்வளோ பெரிய ஒரு ஒரு நகரத்தில் இவங்க தனியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இரண்டாவது இளைய சகோதரியான இந்த அருணாவும் இருக்கிறதால அவங்க அக்கா வீட்டுக்கே இவங்க போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே உள்ள ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து அவங்க ஒரு நர்சிங் படிக்கிறாங்க. நர்சிங் படித்து கேஇ மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து அவங்களுக்கு வேலையும் கிடைக்குது. அங்கே நர்சிங்கும் பண்ணுறாங்க. அப்படி நர்சிங் பண்ணும்போது அந்த அதாவது அங்கேயே அந்த ஹாஸ்பிட்டல்லையே ரொம்ப ஒரு சிறந்த ஒரு நர்ஸுனா இவங்கள தான் சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும், அதாவது முகம் சுளிக்காமல், எவ்வளோ நேரம் ஆனாலும், இவ்வளோ காலையில் சீக்கிரம் வரணுன்னாலும், இல்லை நேரம் காலம் பார்க்காம இரவு லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டெடிக்கேஷனாக வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி தான் இவங்க இந்த அருணா ஷென்பக். அப்படி இருக்கும்போது இவங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகாக எல்லாமே அவங்களுக்கு அவங்களுடைய கனவுகளுக்கு தீனி போடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பின்வரும் வாழ்க்கையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. சேர்ந்த அதாவது ரொம்ப விரைவிலே, அதாவது ஒரு 3 வருஷத்துலேயே வந்து ஒரு நியூரோ சர்ஜன் அந்த பிரிவுக்கு அவங்க வந்து மாற்றப்பட்டு, அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து யாருக்குமே கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அது ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிது. அவங்க ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சனாக அவங்க செவிலியராக அங்கே இருக்கிறாங்க. அதே சமயம் அந்த ஹாஸ்பிட்டல்லையே ஒரு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் அனிமல்ஸ் எல்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸு. அதாவது அந்த அனிமல்ஸ், அந்த நாய், குறிப்பாக நாய் வந்து அங்கே இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு டெஸ்டிங்காக, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வைத்திருக்க காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி அதையும் வந்து அப்பப்போ போய் அதையும் பார்த்துட்ருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க கூட வேலை செய்யும், அந்த ஹாஸ்பிட்டல்லையே வேலை செய்யக்கூடிய ஒரு டாக்டரான பிரதாப் தேசாய், அவர் அங்கேயே படித்து அங்கேயே வந்து அதாவது பயிற்சியாக அங்கே சேர்ந்து அதன் பிறகு அங்கேயே வந்து அவர் வந்து வேலையும் அவருக்கு பார்க்குறாரு. இப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் ஒரு காதல் ஏற்படுது. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே வந்து தீர்மானம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து
அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பிளான் பண்ணுறாங்க. அதுக்கான அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளானாக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சேவிங்ஸும் பண்ணுறாங்க. இப்படி நல்லா போய்கிட்டு இருந்து வாழ்க்கை எல்லாமே நல்லாவே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் ஒரு இடி போல் ஒரு செய்தி ஒன்று நடக்குது. அதாவது குறிப்பாக அதாவது 26 நவம்பர் ஒரு அந்த சமயம் 1973 நவம்பர் 28 காலையில் ஒரு அழைப்பு வருது டாக்டர் பிரதாப் தேசாய்க்கு. அவர் வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரும்படி அழைக்கப்படுறாரு. அவரும் வேகமாக வராரு. வந்து அங்கே நடந்த சம்பவம் பார்த்ததும் அவர் ரொம்ப நிலை குலைஞ்சு போயிடுறாரு. என்ன அப்படி ஒரு ஒரு சுச்சுவேஷன், அப்படி ஒரு காட்சி. என்ன அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலுடைய அடித்தளத்தில் ரத்த வெள்ளத்தில் இவங்க அருணா மிதந்து கிடக்குறாங்க. அதாவது நினைவற்ற நிலையில் இருக்காங்க. பிரெயின் டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்காங்க. சுற்றி நடப்பது எதுவும் அவங்களுக்கு தெரியல. கண்கள் திறந்து இருக்கு, எதையும் பார்க்க முடியல, பேச முடியல, எதுவும் உணர முடியாத அளவுக்கு அப்படி ஒரு நிலையில் அவங்க இருக்கிறத பார்த்ததும் அவருக்கு வந்து அவரும் நிலை குலைஞ்சு போயிடுறாரு. என்ன நடந்தது அப்படின்னா, இது வந்து அன்று நாள், அதாவது 27 அன்று என்ன நடந்தது அப்படின்னா, அங்கேயே அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இரவு நேரத்தில் அங்கே உள்ள ஒரு வார்ட் பாயான சோஹன்லால் அவருடைய மனைவியின் தாயாருக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவங்க வந்து கிராமத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் நான் இவங்கக்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும். ஏன்னா இதை வந்து பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு இருக்குது அருணா அப்படிங்கிறதுனால அவர் இவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்க வராரு. ஏற்கனவே அருணாவுக்கும் சோஹன்லாலுக்கும் சரியில்லை. அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த சமயத்தில் நான் போனால் அவங்க வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் எண்ணத்தில் அவர் போகிறாரு. இருந்தாலும் போகலாம் அப்படின்னு போய் கேட்கவும் அருணா வந்து இல்லை, என்னால் உனக்கு லீவெலாம் கொடுக்க முடியாது, மீறி நீ போனீன்னா நான் வந்து ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இதில் ரொம்ப கோவம் அடைகிற சோஹன்லால் அந்த சமயம் அருணாவும் அங்கே உள்ள கொஞ்சம் ஸ்டாஃப்ஸும் நர்ஸும் வந்து அங்கே கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், வெளி நேரத்தில் நீங்கள் பண்ணுற விஷயம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கும்போது 2 பேருக்கும் ஒரு கைகலப்பு ஏற்படுது. அந்த ஒரு போராட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த சமயம் யாரும் இல்லாத சமயம், ஒரு இரவு நேரம், இருவர் மட்டும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அப்போது அது ஒரு நாய் சங்கிலி அங்கே பக்கத்தில் இருந்தது. அதை எடுத்து அவங்க கழுத்தை மாட்டி இவர் வந்து அவங்கள வந்து வன்புணர்வு செய்கிறாரு. அதில் வந்து இவங்க அந்த அந்த சங்கிலியை வந்து மாட்டினதில் பிரெயினுக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் வந்து தடைப்பட்டு போகிறதா சொல்லப்படுது. ஸோ அதனால் அவங்க வந்து கோமாக்கு போயிடுறாங்க. இதன் பிறகு அருணாவுடைய வாழ்க்கை வந்து அர்த்தம் இல்லாத மாதிரி தான் ஆகுது. ஏன்னா அவங்களால எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ண முடியல. அவங்களுடைய தோல் சுருங்கி போய் அவங்களுடைய நரம்பு எல்லாமே வந்து சுருண்டு போய் அவங்க ஒரு ஒரு நிலையான ஒரு ஒரு உருவத்திலே இல்லை. அந்தளவுக்கு அவங்க வந்து பெட்டில் கிடந்துடுறாங்க. இவங்களுடைய இந்த மரண செய்தியை வந்து, அதாவது வாழ்க்கை வந்து அர்த்தம் இல்லாத மாதிரி தான் ஆகுது. ஏன்னா அவங்களால எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ண முடியல. அவங்களுடைய தோல் சுருங்கி போய் அவங்களுடைய நரம்பு எல்லாமே வந்து சுருண்டு போய் அவங்க ஒரு ஒரு நிலையான ஒரு ஒரு உருவத்திலே இல்லை. அந்தளவுக்கு இவங்களுடைய இந்த நிலைமையை வந்து வீட்டில் வந்து தெரியப்படுத்தும் போது அவங்க உடம்பு சரியில்லை வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அக்காவுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. வந்தது பிறகு தான் வந்து அருணாவுடைய நிலைமையை வந்து பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப துக்கம் தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் பிரதாப் அவரும் வந்து சொல்ல முடியாத ஒரு ஒரு வேதனையில் அவரும் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இந்த சமயத்தில் இவங்க இப்போ இந்த குற்றம் செஞ்ச இந்த சோஹன்லாலுக்கு என்ன ஒரு தண்டனை அப்படின்னா, சோஹன்லாலுக்கு வந்து
இவங்கள வந்து வன்புணர்வு செஞ்சதா எந்த ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்து கொடுக்கப்படலை. இது வந்து ஒரு குடும்பத்துடைய அந்த ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜ் வந்து அது கெடுக்கக்கூடிய ஒரு நற்பெயரை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த பெண்ணுடைய ஒரு டிக்னிட்டிக்கு இது வந்து களங்கம் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் மறைக்கப்பட்டு இவங்கள வந்து கொலை முயற்சி செய்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் அவங்க கழுத்தில் இருந்த செயினையும் இவர் வந்து எடுத்திருக்காரு. ஸோ ராபரி 2த்துக்காகவும் வந்து கேஸ் போடப்பட்டு இவருக்கு ஒரு 7 ஆண்டு காலம் தண்டனை கிடைக்கிது. 7 ஆண்டு, அதாவது 73ல் அவர் சிறைக்கு போனார். 80லேயே அவர் வந்து வெளியில் வந்துடுறாரு. இது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஷார்ட் ஒரு டேர்ம் ஒரு தண்டனை தான் கிடச்சிருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சு இதனால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை வந்து அந்த சமயத்தில் ஒரு 25 வயது தான் இருந்திருக்கும் அந்த பெண்ணுக்கு, அருணாவுக்கு. அப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை மொத்தமுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 42 வருடம் வந்து கோமாலேயே இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து பெட்லேயே இருக்கிற ஒரு நிலைமை. அது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு நிலைமை. எப்படி ஒரு 10 வருடத்துக்கு அதை ஒரு 3 வருடத்துக்கு அடிக்கடி வந்து இவர் வந்து பார்த்துக்கிட்டு போனார் அந்த டாக்டரு. இந்த சம்பவம் நடந்து 1 வருடத்துலேயே அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து. அந்த பிறகு எப்போது வருவார், வந்து கூட இருந்து பார்ப்பார், மாலை வரைக்கும் இருப்பார், அதுக்கப்புறம் போயிடுறாரு. ஒரு 4 வருடம் கழித்து அவரும் அவருடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டார். இவங்க வீட்டில் இருக்க இவங்க சகோதரர்களும் சரி, சகோதரிகளோட பசங்களும் சரி, அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு தேவையான உதவி, இவங்கள வந்து க்ளீன் பண்ணுறது, இவங்க கூடவே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பிறகு நாளடைவில் எல்லாரும் வந்து வேறு வேறு இடங்களுக்கு நகர்ந்து போயிட்டாங்க. இவங்கள பார்க்குறதுக்கு யாரும் கிடையாது. இந்த சமயத்தில் ஒரு சமூக ஆர்வலரான வி ராணி அப்படின்னு, பிங்கி வி ராணி அப்படிங்கிறவங்க இந்த நிலைமையை பார்த்துட்டு, இப்படி ஒரு ஒரு சூழ்நிலை வந்து தேவையா? ஏன் இவங்களுக்கு இந்த வேதனை, இந்த நரக வேதனை, இவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிருக்காங்க, வழியோடையே இருக்காங்க, கண்கள் வந்து மூடவே இல்லை, இமைகள் எப்பவுமே திறந்துக்கிட்டே இருக்குது. இப்படி ஒரு எந்த விஷயமும் அவங்களால கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, தனக்கு வேணும் அப்படின்னு நினைக்க முடியாது. எந்த ஒரு ஒரு உணர்வும் இல்லாத எதுக்கு இவங்க இந்த அளவுக்கு துன்பப்படணும்? ஒரு உயிர்னா வந்து அதுக்கு வாழ்கிறது வந்து சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. அதே போல் தான் அது இறக்குறதுக்கும் அதோட உரிமை தான். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து கருணை கொலை செய்யணும் அப்படின்னு அவங்க வந்து நிறைய இதுக்காக நிறைய மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சூழ்நிலையில் அந்த சமயம் ஒரு அப்போது உள்ள ஒரு சீஃப் ஜஸ்டிஸு பாலகிருஷ்ணன்றவர், அவர் ஒரு சில விஷயங்களை வந்து அவர் சட்டத்தில் அவர் கொண்டு வராரு. இப்படி பண்ணணுன்னா அவங்களுடைய உறவினர்கள் இல்லை ஸ்பௌஸு இல்லை ரொம்ப நெருங்கிய ஒரு ரிலேஷன்ஸோ இல்லை அவங்க, அதுவும் இல்லாட்டி யாராவது ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி அவங்களுடைய கையெழுத்து வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வராரு. இது கொண்டு வந்து இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இவங்களுக்கு இப்போ வந்து அவங்களுடைய உறவுக்காரர்கள் யாரும் இப்போதைக்கு இல்லை. எல்லாரும் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் எல்லாரும் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த நர்ஸ் அருணாவுக்கு ஒரே ஒரு பிடிப்பு என்னென்னா, 20 ஆண்டு காலமாக அவங்கள பார்த்துட்டு இருந்தது அந்த ஸ்டாஃப் நர்ஸுங்க மட்டும்தான். ஸோ அவங்க வந்து இது முடியவே முடியாது, இதுக்கு நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப விடாப்பிடியாக இருந்துட்டு போட்டுமே, அவங்க என்ன யாருக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் அவங்கள பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம அவங்களுக்காக நம்ம யோசித்தாலும் இப்போ இவங்களுடைய இந்த நர்ஸ் எல்லாருக்கும் வந்து இவங்கள வந்து அந்த அப்படி ஒரு ஒரு கொலை ஒன்று செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இன்னொரு பக்கம் முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் அவங்க என்ன பண்ணுறாங்க, இத்தனை வருஷம் ஒரு 42 வருஷமாக வந்து ஒரு அந்த பெட்டையே வந்து அவங்களே வந்து இருக்கிறாங்களே. ஸோ அவங்கள வந்து அங்கேருந்து வெளியே அனுப்பிட்டா அடுத்தவங்களுக்கு அது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதுக்கு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் ஒன்று பண்ணாங்க நர்ஸ் எல்லாம் சேர்ந்து. அதுலேயும் அவங்க வெற்றி பெற்றாங்க. இந்த அருணா வந்து ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக கிடையாது. இவங்க வந்து நிறைய அவ்வளோ அவங்களுடைய சேவையும்
அந்த ஒரு ஒரு இன்முகத்தோட அவங்க பார்த்துக்கிட்ட அந்த விஷயமும், எல்லார்கிட்டயும் பழகுன அந்த விதமும், யாருக்கும் வந்து அத விட்டு குடுக்கணுன்ற ஒரு மனம் வரல. ஒரு வழி இந்த சட்டத்த வந்து கொண்டு வர்றதுக்கு முன்னாடி, இப்படி ஒரு கருணைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நடந்த அந்த கோர்ட்ல நடந்த சம்பவங்கள்ல, அவங்களுடைய அருணாவுடைய அ ஒரு தங்கை தங்கை மகள், அதாவது 2 பேர், அது சகோதரனுடைய அ மகனா இருந்தாலும் சரி, சகோதரியோட மகனும் சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அருணா வந்து நான் சின்ன வயசுல ஒரு 12 வயசுல இருக்கும்போது, அவங்க என்னை வந்து ஹாலிடேக்கு வந்து என்னை பார்க் கூட்டு போவாங்க. அங்க நாங்க ரொம்ப நேரம் நாங்க விளையாடுவோம். அப்புறம் வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சகோதரனுடைய மகன் வந்து சொல்றான். இந்த வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு? எதுக்காக இந்த வாழ்க்கை? அ நம்ம, அதாவது இவங்களுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம்? ஏன் ஏன் இந்த நிலைமை? இப்படி பல கேள்விகளுக்கான விடை வந்து அது அந்த அக்யூஸ்டு தான் சொல்லணும். இப்படி ஒரு பாதகத்தை செஞ்ச அவனுக்கு கிடைச்ச ஒரு தண்டனையின் விலை என்னவோ ஒரு 7 ஆண்டு காலம்தான். ஆனால் வந்து இந்த பெண்ணுக்கு மட்டும் இப்படி ஒரு ஒரு நரக வேதனையை வந்து கொடுத்துருக்கு விதின்னு தான் சொல்லணும். 25 வயதில் நடந்த அந்த சம்பவம் கிட்டத்தட்ட எப்படி அவங்க வயதில் பாதிக்கு மேலேயே வந்து அவங்க வந்து இந்த ஒரு பேஷண்ட்டாகவே அவங்க நகர்ந்தது தான் வந்து ரொம்பவே ஒரு நெருடலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.